உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் 6,000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் 9 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவரான ஸ்வாசிகா சமீபத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளார். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ராம் சரண் நடிக்கும் பிரம்மாண்டமான பான் இந்தியா படமான பெட்டியில் நடிக்க வந்த வாய்ப்பை அவர் மறுத்துள்ளார். இந்த செய்தி திரையுலக வட்டாரத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெட்டி திரைப்படத்தில் ராம் சரணின் தாயார் கதாபாத்திரத்தில் நடிக்க ஸ்வாசிகாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தற்போது பல மொழிகளில் நடித்து வரும் ஸ்வாசிகா தாயார் வேடங்கள் தொடர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். ஆனால் ராம் சரணின் தாயாக நடிக்க இது சரியான நேரமில்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். எனக்கு தொடர்ந்து தாயார் வேடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று ஸ்வாசிகா ஒரு சமீபத்திய ஊடக சந்திப்பில் கூறினார். ராம் சரணின் தாயாக நடிக்க அழைப்பு வந்தபோது நான் அதிர்ச்சியடைந்தேன். இது பெட்டி என்ற பெரிய பட்ஜெட் தெலுங்கு படத்திற்காக. நான் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டேன். நான் நடித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ராம் சரணின் தாயாக நடிக்க எனக்கு விருப்பமில்லை. எதிர்காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் அதை பரிசீலிக்கலாம் என்று அவர் மேலும் விளக்கினார். பெட்டி திரைப்படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா படமாக உருவாகி வருகிறது. இப்படத்தை புச்சி பாபு சனா இயக்கி வருகிறார். ராம் சரண் ஒரு லட்சியமிக்க விளையாட்டு வீரராக இப்படத்தில் நடிக்கிறார். ஜான்வி கபூர் இப்படத்தில் ராம் சரணுக்கு ஜோடியாக நடிக்கிறார். விருத்தி சினிமாஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்கிறார். கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஸ்வாசிகா மலையாள திரையுலகிற்கு வெளியே தனது பயணத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஆண்டு வெளியான லப்பர் பந்து என்ற தமிழ் படத்தில் அவர் பெண் கதாநாயகியின் தாயாக நடித்து கவனம் பெற்றார். இந்த கதாபாத்திரம் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து பெரும் பாராட்டுகளை பெற்றது. சூர்யா கார்த்திக் சுப்புராஜ் கூட்டணியின் ரெட் ரோ மற்றும் சூரிய ஐஸ்வர்யா லக்ஷ்மியின் மாமன் படங்களிலும் அவர் ஒரு பகுதியாக இருந்தார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் தம்முடு என்ற படத்தின் மூலம் தெலுங்கில் அறிமுகமானார். மேலும் சூர்யாவின் வரவிருக்கும் கருப்பு படத்திலும் அவர் நடிக்கவுள்ளார். 2009ஆம் ஆண்டு வைகை என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான ஸ்வாசிகா பின்னர் மலையாள படங்களில் சிறிய வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார். சிண்டாவிஷ்டயாய சீதா என்ற தொலைக்காட்சித் தொடரின் மூலம் அவர் மலையாள வீடுகளில் பிரபலமானார். 2016 முதல் 2022 வரை 3 சீசன்களாக ஒளிபரப்பான இந்த தொடர் 900க்கும் மேற்பட்ட எபிசோட்களை கடந்து பெரும் வெற்றி பெற்றது. தொலைக்காட்சி பணிகளுடன் ஸ்வாசிகா பல மலையாள படங்களிலும் நடித்தார். வசந்தி என்ற சுயாதீன படத்தில் அவரது நடிப்பு தனித்து நின்றது. இந்த படத்திற்காக 2019ஆம் ஆண்டு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதை வென்றார். ராம் சரணின் பெட்டி பட வாய்ப்பை ஸ்வாசிகா மறுத்த இந்த முடிவு அவரது தொழில் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது. கதாபாத்திரத் தேர்வில் அவர் காட்டும் தெளிவும் தனது கலை பயணத்தில் அவர் எடுத்துள்ள உறுதியான நிலைப்பாடும் பாராட்டத்தக்கது. வன்மொழி திரையுலகில் தனது முத்திரையை பதிக்க அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.